ஒரு யூரினரி ப்ராப்ளம் பத்தி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்த டவுட்டுங்க. யூரின் போகும்போது யூரின் சொட்டு சொட்டா போறது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது. அதாவதுங்க, நம்மளுக்கு சிறுநீர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த சிவப்பு கலர்ல ஒரு டியூப் தெரியுது இல்லையா, இதுதாங்க ஒரு மிகப்பெரிய இரத்த குழாய். இது ரத்தத்தை 2 சிறுநீரகத்துக்கு கொண்டு போகும் இந்த இரத்த குழாய். ஸோ இது வடிகட்டும். சிறுநீரகம் இந்த ரத்தத்தை வடிகட்டி கெட்ட ரத்தத்தை இந்த ப்ளூ கலர் குழாய் மூலமா திருப்பி அனுப்பும். நல்ல ரத்தம் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும், கெட்ட ரத்தம் மீண்டும் மீண்டும் வெளியே போயிட்டே இருக்கும். கிட்னி வடிகட்டக்கூடிய வேஸ்ட் எங்க போகுது? அதுதான் யூரினா வெளியே போகுது. இந்த மஞ்சள் கலர்ல தெரியக்கூடிய 2 டியூப் தான் யூரிட்டர். இந்த மஞ்சள் கலர் டியூப் வழியா சிறுநீர் அப்படிங்கிறது 2 பக்கம் கிட்னியில இருந்து வெளியேறி அது இந்த மூத்திரை பைன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பை, யூரினரி பிளாடர், இதுல போய் கலெக்ட் ஆகுது. இதுல ஒரு குறிப்பிட்ட அளவு யூரின் கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுல இருந்து ஒரு ப்ரெஷர் உருவாகும். அந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது, அதிகமான சிறுநீர் கலெக்ட் ஆகும்போது பிளாடர் சுருங்கும். அந்த சுருங்குற ப்ரெஷர்னால இந்த பிளாடர்ல இருந்து இன்னொரு டியூப் வெளியே வருங்க. அந்த இன்னொரு டியூப் தான் யூரித்ரா. அந்த யூரித்ரா நம்ம பிறப்புறுப்போட கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த சின்ன டியூப் வழியா யூரின் வெளியேறுது. நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த யூரித்ரா சம்டைம்ஸ் அடைபடலாம். அதாவது பிளாடருக்கு கீழே இருக்கக்கூடிய யூரித்ரா, யூரின் வெளியேறணும். எப்படி யூரின் வெளியேறும்? ப்ரெஷர், இந்த பிளாடர், யூரினரி பிளாடர்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் மூலமா இது அதிகமா யூரின் கலெக்ட் ஆனோன்னு வெளியேறும் இந்த டியூப் வழியா. பொதுவா பெண்களுக்கு இந்த டியூப் வெறும் 5 சென்டிமீட்டர் தாங்க இருக்கும். ஆனா ஆண்களுக்கு இதே டியூப் 20 சென்டிமீட்டர் இருக்கும். அதாவது 4 மடங்கு பெருசு. பெண்களோட ஆண்களுக்கு இந்த டியூப் 4 மடங்கு பெருசு. இந்த டியூப் ஒன்ஸ் ப்ரெஷர் ஃபுல்லா ஆனவுடனே நாம பாத்ரூம்குள்ள போய் யூரின் ரிலீஸ், வெளியே போ அப்படின்னு நம்ம சிக்னல் கொடுத்தா தான் யூரின் வெளியே வரும். அப்படி வரக்கூடிய யூரின் ஸோ ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் போய் அதுக்கப்புறம் லைட்டா 1-2 டிராப் ஃப்ரீ ஃப்ளோ கிளீன் ஸ்ட்ரீம் யூரின் போகுது. இதே இந்த டியூப் அடைபட்டுச்சு, ஏதாவது ஒரு காரணங்களால இந்த வெளியேறக்கூடிய யூரித்ரால ஏதாவது ஒரு காரணத்தால இந்த டியூப்ல ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு, இப்படி டியூப் நேரா இருக்க வேண்டியது அங்கங்க ஒட்டிக்குது, ஒன்னோட ஒன்று ஒட்டிக்குது அப்படின்னா என்ன ஆகும்? கஷ்டப்பட்டு ஒரு யூரின் சரியாவே வராது, அப்படியே ஸ்பிளாஷ் ஆகும். ஒரு இடத்துல ஒரு அடைப்பு இருக்கு அப்படின்னா யூரின் பாருங்க அப்படியே ஸ்பிளாஷ் ஆகி என் கையில வலிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி மாத்தி மாத்தி ஒரு மாதிரி யூரின் போறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த யூரித்ரா அப்படிங்கிறது அடைபடும், ஒட்டிக்கும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஸ்கோப்பி ஏதாவது யூஸ் பண்றோம், யூரிட்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி டியூப்லாம் விட்டு யூரிட்ரோஸ்கோப்புன்னு சொல்லிட்டு இந்த டியூப் விட்டு உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா இந்த டியூப் இந்த யூரித்ரா வழியா தான் போகுது. ஸோ அதனால இந்த யூரித்ரால புண்கள் ஏற்பட்டு டேமேஜ் ஆகி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கலாம். இல்லைன்னா யூரினை வெளியேற்றுறதுக்கு இதே வழியா தான் டியூப் போடுவோம், கெத்தீட்டர் போடுவோம். கெத்தீட்டர் போடும்போது இந்த யூரித்ரா வழியா போறதுனால யூரித்தர்ல அடிபட்டு அங்கங்க ஒட்டிக்கலாம். குறிப்பா ஆண்களுக்கு யூரினரி பிளாடர் கீழேயே ப்ராஸ்டேட்டுங்கிற உறுப்பு இருக்கு. அந்த ப்ராஸ்டேட் வழியா தான் யூரித்ரா வெளியே வந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா நார்மலா வந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் ப்ராஸ்டேட். ஒருவேளை ப்ராஸ்டேட் வீக்கம் அடைஞ்சிருச்சு, ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ராஃபின்னு ப்ராஸ்டேட் வீங்கி இருக்கு அப்படின்னா அது இந்த டியூபா அழுத்தும். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் யூரின் சொட்டு சொட்டா போறதுக்கு. இப்போ புற்றுநோய்கள் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னா இது இப்போ பேஷண்ட் படுத்திருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை புற்றுநோய்கள், இது பாருங்க பிளாடர் புற்றுநோய்கள் வருது, இல்ல ப்ராஸ்டேட் இதுல புற்றுநோய் வருது அப்படின்னா அதுக்கு ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது ஒருவேளை இந்த ஸ்ட்ரக்சர் வரலாம், இந்த யூரித்ரா அடைபடலாம். மற்றபடி சாதாரணமா தொற்று கிருமிகள் இருந்துச்சுன்னா இங்க கீழ இருந்து ஒருவேளை பால்வினை நோய்கள்னால யூரித்ரால டைரக்டா தொற்று கிருமிகள் உள்ள போய் அந்த டியூபை அடைக்க செய்யலாம். இல்ல மேல இருந்து தொற்று கிருமிகள் கீழே வரலாம். எப்படி வேணா இந்த டியூபு அங்கங்க ஒட்டிக்கலாம், அடைபடலாம். ஆக இதெல்லாம் தாங்க காரணங்கள் அந்த யூரித்ரா ஒட்டிக்கிறதுக்கு. இப்படி ஒட்டிக்கிறது, அங்கங்க அடைபடுது அப்படின்னா யூரின் சொட்டு சொட்டா வரும். நம்ம பிளாடர் இருக்கு பாத்தீங்களா, மூத்திரப்பை, அதுல ஃபுல்லா யூரின் வெளியேறாம அதிலேயே தேங்கி நிற்கும்.
அப்படி யூரின் அடிக்கடி தேங்கி நின்னாலே அதன் மூலமா தொற்று கிருமிகள் அடிக்கடி வர ஆரம்பிக்கும். யூரின் போகிறது முக்கி போடுற மாதிரி இருக்கும். யூரின் போகும்போது வலிக்கும். யூரின் ஸ்பிளாஷ் ஆகும். பேன்ல அப்படியே ஸ்ட்ரீமா போகாம அப்படியே ஸ்பிளாஷ் ஆகும். ஏற்கனவே அந்த பிளாடர்ல தொற்று கிருமிகள் தங்குறதுனால அடிக்கடி யூரினரி தொற்றுக்கள் ஏற்படும், இன்ஃபெக்ஷன் ஏற்படும். ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் தொற்று கிருமிகள் இருக்குன்னா தொற்று கிருமிகளை நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும். ஒருவேளை அந்த அடைப்புலாம் இருக்குன்னா அடைப்பை நீக்கிறதுக்கு சில கருவிகள் இருக்கு. இந்த கருவி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரிக்சர் அடைப்பை நீக்கக்கூடியதா இருக்கும். ஆண்களுக்கு யூரித்ரால ஏற்படக்கூடிய அடைப்பை நீக்க இந்த கருவி உபயோகமா இருக்கும். இப்போ பிராஸ்டேட்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தினால தானே யூரித்ராவை அடைக்குது. அப்போ அந்த டியூபை ஓபன் பண்ண ஸ்டென்ட் இருக்கு. இப்ப இதயத்துல அடைப்பு இருக்குன்னா அதை ஓபன் பண்ணி வைக்க ஸ்டென்ட் இருக்கு. எப்படி இருக்கோ அதே மாதிரி யூரித்ரால பிராஸ்டேட்டு அடைக்கும் போது அந்த பிராஸ்டேட்டு அடைக்கிறத நீக்க ஒரு ஸ்டென்ட் வைக்கலாம். ஸ்டென்ட் வச்சோம்னா அந்த யூரின் ஃப்ளோ ஃப்ரீயா போகும், எல்லா பிரச்சனையும் தீரும். இந்த பிராஸ்டேட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இது. பட் இந்த மாதிரி உபகரணங்களை வைக்கக்கூடியதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒரு ஃபாரின் பாடி, ஒரு வெளியில இருந்து ஒரு விஷயத்த உள்ள வைக்கிறோங்கிறதுனால அந்த ஏரியா இதயத்துல கூட இன்ஃபெக்ஷன் ஆகாதுங்க, தொற்றுக்கள் ஆகாதுன்னு இதயத்துல சுத்தி நல்ல ரத்தம் இருக்கிற ஏரியால தான் நம்ம வைப்போம். ஆனா இங்க யூரின் போற இடத்துல நம்ம கத்தீட்டர் வைக்கிறோங்கிறதுனால இது ஆல்ரெடி கிருமிகள் இருக்கக்கூடிய ஏரியா. அந்த ஏரியால ஸ்டென்ட் வைக்கிறதுங்கிறது சம்டைம்ஸ் திருப்பி இன்ஃபெக்ஷன் தொற்றுகள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கிடுது. அதனாலதான் அதிகமா இது பாப்புலர் ஆகல ப்ராஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். இந்த பிரச்சனை எதனால வருது, எப்படி வருது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு யூரின் டெஸ்ட், அல்ட்ராசவுண்டு, எம்ஆர்ஐ எல்லாம் இருக்கு. அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்து அது எவ்வளவு தூரம் அந்த மூத்திரப்பையில பிளாடர்ல யூரின் தேங்குது, யூரின் போனதுக்கு அப்புறம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியா டயக்னோஸ் பண்ண முடியும். அப்புறம் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம், யூரித்ரோகிராம் டை வச்சு பார்க்கலாம், சிஸ்டோஸ்கோபி வச்சு பார்க்கலாம். பல முறைகள் இருக்குங்க. இது அந்தந்த டாக்டரை பொறுத்து அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் பொறுத்து ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுவாங்க. மொத்தத்துல இந்த யூரித்ரா அப்படின்னா என்ன, அது எப்படி அடையப்படும், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிற மாடர்ன் மருத்துவ டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நானே தெளிவா சொல்லிட்டேன். இந்த யூரிட்ரல் ஸ்ட்ரிக்சர் அடைப்புகள் இருக்கு அப்படின்னா நீங்க சில உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. காஃபி அதிகமாக குடிக்கிறது, அதிகமாக காரம் சாப்பிட்றது, ஆல்கஹால் மது குடிக்கிறது, மட்டன், பீஃப் இதெல்லாம் அசிடிக் உணவுகள். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது உங்க சிம்டம் அதிகரிக்கும், இரிட்டேஷன் அதிகரிக்கும். அதுவும் அசிடிக் உணவுகள், அமிலத்தன்மை வாய்ந்த உணவுகள், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், எலுமிச்சை, ஆரஞ்சு, பைனாப்பிள், தக்காளி இதெல்லாம் அந்த இரிட்டேஷன் அதிகரிக்கும். மூத்திரப்பை பிளாடர் இரிட்டேஷன் அதிகரிக்கும். ஈவன் பால், இனிப்புகள் இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் இருக்கும்போது பாதாம், பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகளும் அவாய்ட் பண்ணணும். வாழைப்பழம், ஆப்பிள், திராட்சைகள் இதெல்லாம் நல்லது, சாப்பிடலாம். தயிர் சாப்பிடலாம். நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் நிறைய சாப்பிடலாம். பூண்டு சேர்த்துக்கங்க உணவுல, இஞ்சி சேர்த்துக்கங்க உணவுல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாமே தவிர நம்ம இது மருத்துவ முறையா இது பயன்படாது. யூரித்ரால ப்ராப்ளம் வரும்போது நீங்க டாக்டரோட உதவியை நாடினீங்கன்னா சீக்கிர தீர்வு கிடைக்கும். ஆக யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் குறித்த இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு புரிதலை உங்களுக்கு உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.